பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத் அல்லாமல் யூதா தத்தேயு என்பவர் கிறிஸ்துவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார். ஆண்டவரே, உலகத்திற்கு அல்லாமல் உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறது என்னவென்று யோவான் 14:22 கேட்கிறார். கிறிஸ்துவர்களாகிய நாமும் கூட இந்த கேள்வியை நிதானித்து பார்த்தால் இந்த கேள்வி மிகவும் முக்கியமான கேள்வியாக தான் இருக்கிறது. அதற்கான பதிலை கிறிஸ்து 23ஆம் வசனத்திலே அவர் அழகாகவும் தெளிவாகவும் அவருக்கு பதிலை சொல்லுகிறார். என்னவென்று, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் என் வார்த்தைகளை கைக்கொள்வான், அவனின் பிதாவும் அன்பாய் இருப்பார், அவனிடத்தில் நாங்கள் வந்து வாசம் செய்வோம் என்று இங்கு கிறிஸ்து தெளிவான பதிலை கொடுக்கிறார். தேவன் உலகத்தை சிருஷ்டித்து உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் அவர் நேசிக்கிறார். எல்லாவற்றை காட்டிலும் மனிதன் மேல் அதிக அன்புள்ளவராய் அவர் இருக்கிறார். அதற்கு பதிலாக மனிதர்கள் தேவன் மேல் அன்புள்ளவர்களாய் இருக்கிறார்களா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். தேவனுடைய அன்பும் தியாகத்தையும் நினைக்கிறார்களா? தேவனுடைய இரத்தத்தினால் ரட்சித்தத்தை நினைத்து பார்க்கிறார்களா? நாம் எத்தனையோ பாவங்கள் செய்தாலும் அதை சகித்து கொண்டு அவருடைய கிருபையினால் இம்மட்டும் நம்மை காத்து வருகிறதை நினைத்து பார்க்கிறார்களா? அப்படி பார்த்தால் தேவனுடைய வார்த்தையை கைக்கொண்டு நன்றி உணர்ச்சி உள்ளவர்களாக இருக்கிறார்களா என்பதுதான் இங்கே கேள்வியாய் இருக்கிறது. நம்மில் பல பேர் சொல்லுவோம், நான் கிறிஸ்துவில அதிக அன்புள்ளவராய் இருக்கிறேன் என்று. நாம் அதிக அன்பு என்று எதை நினைத்துக் கொள்கிறோம் என்றால், உணர்ச்சி வசப்படுவதை தான் அதிகமான அன்பு என்று நினைத்துக் கொள்கிறோம். வாயின் வார்த்தையினால் அன்புள்ளவர்களாக இருக்கிறோம் என்று சொல்கிறோமே, அதுதான் அன்பு என்று நினைத்துக் கொள்கிறோம். உண்மையான அன்பு என்பது கிறிஸ்துவில் அன்பாயிருந்து அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு சத்தியத்திலே நடப்பதுதான். அதாவது அவருடைய சுபாவத்தை, அவருடைய செயல்களை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துவதுதான் உண்மையான அன்பு. நானும் என் பிதாவும் வந்து வாசம் செய்வோம் என்று அவர் சொன்னார் என்றால், ஒரு 4 வாலுக்குள்ளேயோ ஒரு பர்டிகுலர் பிளேஸ்லயோ நாங்கள் வந்து வாசம் செய்வோம் என்று அவர் அங்கே சொல்லவில்லை. யாரெல்லாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவில் அன்பாய் இருந்து கிறிஸ்துவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சத்தியத்திலே நிலைத்திருக்கிறார்களோ, அப்பேற்பட்ட இருதயத்திலே தான் நானும் என் பிதாவும் வந்து வாசம் செய்வோம் என்று இங்கே கிறிஸ்து தெளிவாக நமக்கு சொல்லுகிறார். உதாரணமாக, இந்த உலகத்திலே சூரியன் உதிக்கிறது. சூரிய வெளிச்சமும் வெப்பமும் அதிலிருந்து வரக்கூடிய விட்டமின் டி சக்தி என்று சொல்கிறார்கள். அதையும் நாம் அனுபவிக்கிறோம். இது பொதுவானது, உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே. ஆனால் எத்தனை பேர் இந்த வெப்பத்தையும் இந்த ஒளியும் அனுபவிக்க வேண்டாம் என்று சொல்லி தன் வீட்டுக்குள்ளே கதவை அடைத்து கொண்டு உள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பேற்பட்டவர்களிடத்தில் போய் சூரியனை பற்றி ஒரு அனுபவத்தை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் என்று நீங்கள் கேட்பீர்களானால் அவர்களாக ப்ராப்பராக எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாது. ஏனெனில் அவர்கள் அதை அவருடைய வாழ்க்கையில அனுபவிக்கவில்லை. அதே போலதான் இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டு இருப்பார்கள், ஆனால் கிறிஸ்துவை அனுபவித்து இருக்க மாட்டார்கள். அனுபவம் என்பது நமக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு தனிப்பட்ட உறவு, தனிப்பட்ட ஐக்கியம். தேவனுடைய சித்தமும் நாம் அறிந்து கொண்டு தேவனுடைய சுபாவத்தையும் அவருடைய செயல்களையும் நம்முடைய வாழ்க்கையில அப்படியே அப்ளை பண்ணுவது, வெளிப்படுத்துவது தான் அது தேவனுடைய அனுபவமாய் ஒரு மனிதர்களுக்கு இருக்க முடியும். மாறாக பல பேர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில பேர் தேவனுடைய கரத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். எதற்கென்றால் ஆசீர்வாதத்திற்காக. இப்பேற்பட்டவர்களிடத்தில் போய் நீங்கள் கேட்பீர்களானால் அவர்களுக்கு தேவனை குறித்த அனுபவம் குறைவாக தான் இருக்கும். ஏனெனில் அவர்கள் தேவனுடைய வார்த்தை
வார்த்தையை வாசிப்பதில்லை, தேவனுடைய சத்தியத்தை புரிந்து கொள்வதில்லை, அவருடைய ஐக்கியப்படுவதில்லை, நிலைத்திருப்பதில்லை. அவர்களிடத்தில் தேவனை பற்றி நீங்கள் போய் கேட்பீர்களானால் அவர்களிடத்திலும் அனுபவங்கள் குறைவாக தான் இருக்கும். பிரியமானவர்களே, அதனால்தான் அவர் கேட்ட கேள்வி, உலகத்தாருக்கு அல்லாமல் உம்மை எங்களுக்கு ஏன் வெளிப்படுத்துகிறீர் என்று கேட்டார். உலகத்தார்கள் கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டு இருப்பார்கள். கிறிஸ்து யார் என்று ஒருவேளை தெரிந்து கூட இருக்கலாம். ஆனால் கிறிஸ்துவை அவருடைய வாழ்க்கையில அவர்கள் அனுபவித்திருக்க முடியாது. யாரெல்லாம் கிறிஸ்துவை அனுபவிக்க முடியுமோ அவர்களால் மட்டும்தான் அவரை பற்றி விளக்கி சொல்ல முடியும். உலகத்தில் உள்ளவர்களுக்கு கிறிஸ்துவனுடைய சுபாவம் தெரியாது. அவருடைய வார்த்தையை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. அவருடைய பிரசன்னத்தை அவர்களால் உணர முடியாது. தேவனுடைய சித்தம் என்னவென்று அறிந்து கொள்ள முடியாது. தேவனுடன் அவர்கள் ஐக்கியப்படுவதும் இல்லை. அதனால்தான் அவர்களிடத்தில் நாம் போய் கேட்போமானால் கிறிஸ்துவை பற்றி ஒரு அனுபவமும் அவர்களால் சொல்ல முடியாது. ஆனால் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவிலே அன்பா இருந்து அவருடைய வார்த்தையை கைக்கொண்டு நடக்கிறார்களோ அவர்களால் மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவினுடைய சுபாவத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்த முடியும். தேவனுடைய சித்தத்தை உணர முடியும். தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள முடியும். தேவனுடன் ஐக்கியப்பட முடியும். அப்பேற்பட்ட ஒரு இடத்தில் தான் நானும் என் பிதாவும் வந்து வாசம் செய்வோம் என்று சொல்லுகிறார். அவர்களுக்கு மட்டும்தான் உலகத்தின் ரகசியத்தையும் பரலோக ரகசியத்தையும் வேதத்தில் உள்ள ஆழங்களையும் தேவன் உண்மையாக தெளிவாக அவர்களுக்கு வெளிப்படுத்துவார். அதனால் பிரியமானவர்களே, கிறிஸ்துவர்களாகிய நாம் வெறும் வாயின் வார்த்தையினால் நான் கிறிஸ்துவில் அன்பாய் இருக்கிறேன் என்று சொல்வதை விட அவரின் உண்மையான அன்புள்ளவர்களாய் இருந்து அவருடைய வார்த்தையை கைக்கொண்டு சத்தியத்திலும் நீதியிலும் பரிசுத்தத்திலும் நாம் நிலைத்திருக்கும் பொழுது தேவ வார்த்தையின் மூலம் உண்மையான கிறிஸ்துவின் ரகசியங்களை ஆழங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்துவார் என்பது நிச்சயமாயிருக்கிறது. அதனால் நாம் தேவனிடம் திரும்பிக் கொள்வோம். தேவனுடைய வார்த்தையிலே சத்தியத்திலே நிலைத்திருப்போம். தேவன் தான் இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமேன்.